வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் 4ஆம் பாடம் உங்களோட 10ஆம் ஆண்டு ஐசிடி புத்தகத்தில் தர்க்க வாயில்களும் பூலியன் தர்க்கங்களும் இந்த பாடத்தை தாண்டி பார்க்க போகிறோம். விலங்குதா நாம் கதைக்கிறது? ஓகே. இப்போ இதில் தர்க்க வாயில்கள், தர்க்கம் என்றால் ஒரு தர்க்கத்தை செய்யும் பொழுது அதில் இரண்டு விளைவுகள் ஏற்படுது. அது ஒன்று ஒன்று உண்மை அல்லது பொய் என ரெண்டு விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இதில் உங்களுக்கு பின்னுக்கு வர்றது ஆஹ், கணனியில எவ்வாறு இந்த தர்க்கப்படலைகள் பயன்படுத்தப்படுது, அதில் பேசிக் தர்க்க வாயில்களை பற்றி தான் நாங்கள் இதில் பார்ப்போம். இதில் உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்கு முதல்ல உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இந்த ஒரு சிக்னலை அனுப்புறதுக்கு, அதாவது சமிக்ஞையை செய்கிறதுக்கு முரசொலி மூலம், முரசொலியை கொட்டுறதன் மூலம் சமிக்ஞையில் வழங்கினாங்க. அதுக்கு பிறகு உதாரணமாக பார்த்தோன்னு சொன்னால், ஒரு தொடர் உந்துன்னா என்ன, ட்ரெயினில் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சத்தம் எழுப்பப்படுறதன் மூலம் ஸ்டார்ட் பண்ணப்படும். அது ஒரு சிக்னல் வழங்குறதன் மூலம் அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு ஒரு பச்சை நிற சமிச்சை சிக்னல் ஒன்று காட்டினா ஆனாலும் அது தொடர்ந்து செல்லும். அது சிவப்பு சிக்னல் காட்டுனா அது நிற்கும். அந்த மாதிரி சிக்னல்கள் இருக்குது. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காரில் உதாரணத்தை எடுத்துட்டா, காரில் இப்போ 4 டோர் சீட்டுமே, அதில் ஒரு டோர் க்ளோஸ் ஆகாட்டி, ஒழுங்காக க்ளோஸ் ஆகாட்டியும் அதில் ஒரு சவுண்டோ அல்லது ஒரு லைட்டோ ஒரு சமிச்சை மூலமாக அதை சுட்டி காட்டும். அப்போ அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த டோர் க்ளோஸில் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சீட் பெல்ட் போடாட்டி கூட ஒரு சிக்னலை, ஒரு சவுண்டை காட்டக்கூடியதாக இப்போ இருக்குது. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் சமிச்சைகள், சிக்னல்களுக்கான உதாரணங்கள். அப்படி பார்க்க சொல்ல தர்க்க வாயில்கள், அதில் தான் வரோம் தர்க்க வாயில்கள். இப்போ தர்க்க வாயில்கள் என்னென்னு பார்த்தேன்னு சொன்னால், இவ இலத்திரனியல் சுற்றுக்கள் இருக்குதானே. இலத்திரனியல் சுற்றுக்கள்னா பல இலத்திரனியல் சுற்றுக்கள் சேர்ந்து தான் கணினிகள், இலத்திரனியல் உபகரணங்கள் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இலத்திரனியல் சுற்றுக்கள் ஆக்குற அடிப்படை ஒரு கூறு தான் இந்த தர்க்க வாயில்கள், லாஜிக் கேட்ஸ். இப்போ இதில் ஒவ்வொரு வாயிலும், இந்த தர்க்க வாயில் இருக்குதானே, அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ளீடுகள், ஒரு உள்ளீடோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 2, 3 உள்ளீடுகளின் செலுத்தலாம். இப்படி செலுத்தினா அதில் வர வெளியீடு ஒரு வெளியீடு என்னண்டா ஒன்று அல்லது ஜீரோவாக, அதுதான் ஒரு வெளியீடு அது தரும். அதே போல நான் சொன்னது மாதிரி பல தர்க்க வாயில்கள் கொண்டுதான் இலத்திரனியல் சுற்றுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப முன்னுக்கு சொன்ன மாதிரி தர்க்கத்தை பயன்படுத்தி ஒரு வேலை செய்யும் பொழுது அதுல உண்மை இப்படி, இந்த உண்மை அல்லது பொய் அல்லது ஒன்று அல்லது பூஜ்ஜியம் அல்லது ஓன் அல்லது ஓ ஆகிய பெறுபேறுகள், அதாவது அவுட்புட்கள் கிடைக்கலாம். இப்ப தர்க்க வாயில்களை எப்படி பயன்படுத்துறோமோ அதை வச்சு இப்ப அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று அடிப்படை தர்க்க வாயில்,
அடுத்தது வந்து கூட்டு தர்க்க வாயில். அடிப்படை தர்க்க வாயில்ண்டா அது தனித்தனியாக இருக்கு. கூட்டு தர்க்க வாயில்ண்டா ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த அடிப்படை தர்க்க வாயில்கள் இணைந்து ஆஹ், கூட்டு தர்க்க வாயில்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நாம முக்கியமா டெஸ்ட்டுக்கு பார்க்க போறது வந்து அடிப்படை தர்க்க வாயில்கள். இதுல வந்து 3 பார்ப்போம். அதே போல கூட்டு தர்க்க வாயில்கள் பின்னால ஆஹ், 2 தர்க்க வாயில்கள் இருக்கு. கூட்டு தர்க்க வாயில்கள் அதையும் பார்ப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ், நாங்க பார்க்க போறது வந்து எண்ட் வாயில், ஓ ஓ கேட், அடுத்து வந்து நோட் கேட். இப்ப அதுக்குரிய ஆஹ், குறியீடுகள் பாத்தீங்கன்னா இதான் இருக்கும். இதை பத்தி விவரமா பின்னுக்கு பார்ப்போம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா என் கேட். என் கேட்ட குறியீடு இந்த இருக்குதாங்க பாருங்க. இதுல டி கடைசியில இப்ப டி இருக்குதானே, டி மாதிரி இருக்கும். டி மாதிரி நினைப்பு வச்சுங்களா? சரி, என் கேட்ட குறியீடு இதுதான். இப்ப இந்த என் கேட்டை பத்தி விளங்குறதுக்கு இந்த மின் சுற்றுகளை பாருங்க. இதுல வந்து 4 வகையான உள்ளீடுகளும் வெளியீடுகளும் இதுல காட்டப்பட்டிருக்கு. இப்ப இவ்வளவும் தான் இதுல எண்ட் வாயில்ல காணப்படுகிற உள்ளீடுகளும் வெளியீடுகளும். இப்ப இதை வச்சு நீங்க அந்த 4 உள்ளீடுகளையும் இந்த சுற்றை வச்சு விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இதுல இந்த மின் சுற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ், இந்த இது வந்து பேட்டரி. இதுல 2 சுவிட்ச் இருக்குது. 2 சுவிட்ச். இது வந்து மின்குமிழ். இப்ப இந்த முதலாவது படத்துல இந்த பிங்கிற 2 சுவிட்ச் இருக்கு தானே. இந்த 2 சுவிட்சும் வந்து போடப்படாம ஆஃப் நிலையில் இருக்குது. திறந்த நிலையில இருக்குது. திறந்த நிலையில இருக்குதுன்றா இதை வந்து திறந்த நிலையில இருக்கிறத நாங்க வந்து ஜீரோன்னு சொல்லுவோம். மூடி இருக்கிற நிலை வந்து 1ன்னு சொல்லலாம். அப்ப அடுத்தது வந்து மின் மின்குமிழ் வந்து பத்துக்கின்றா. மின்குமிழ் வந்து ஒளிர்ந்ததுன்றா அதுக்கு வந்து ஒன்னுட்டும், அது ஒளிராட்டி அதை ஜீரோன்றும் இங்க நாங்க எடுத்துக்கலாம். அப்ப இதுல வந்து இந்த படத்துல 2 சுவிட்சும் 2 ஆளிகளும் வந்து திறந்த நிலை இருக்கு. அப்ப ஏயும் ஜீரோ, பியும் ஜீரோ. ஏயும் பியும் ஜீரோவா இருக்கும் பொழுது இந்த மின்குமிழ் பற்ற இல்லை. அப்ப இந்த கியூ வந்து, அதாவது வெளியீடும் 0. அதே போல அடுத்த படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு ஆளி மூடப்பட்டும், அதாவது ஏ வந்து திறக்கப்பட்டும் பி வந்து மூடப்பட்டும் இருக்கு. இப்பையும் இதனூடாக மின்சாரம் கடத்தப்படாது. ஆகவே ஏ 0ஆக இருக்கும் நேரமும் பி 1ஆக இருக்கும் நேரமும் இந்த கியூ வந்து 0ஆக தான் இருக்கு. மின்குமிழ் ஒளிராது. அடுத்தது 3வது இந்த படத்தை எடுத்தீங்கன்னா இதுலயும் இதே மாதிரித்தான் இது மாறி இருக்குது. ஏ வந்து மூடப்பட்டும் பி வந்து திறந்தும் இருக்குது. இதுலயும் வந்து இதனூடாக மின்சாரம் செல்லாது. அப்ப இந்த மின்குமிழ் ஒளிராது. ஆகவே ஏ சமன் 1ஆகவும் பி சமன் 0ஆகவும் இருக்கும் பொழுதும் இந்த கியூ என்பது 0ஆகத்தான் இருக்கும். அடுத்து இந்த கடைசி இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து 2 ஆளிகளும் 2 சுவிட்சுகளும் போடப்பட்டிருக்கு. நிலையில் இருக்கு. இதை வந்து ஏ வந்து 1ஆகவும் பி 1ஆகவும் எடுக்கலாம். இது ரெண்டும் மூடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இந்த மின்குமிழ் ஒளிரும் போது இந்த வெளியீடை வந்து நாங்க 1 எடுக்கலாம். இதுதான் இந்த எண்ட் வாயிலுக்குரிய மின் சுற்றுகள். இது வந்து உங்களுக்கு விளங்குறதுக்கு தான் வந்து இது போட்டிருக்குது. ஆனா உங்களுக்கு தேவையானது என்னட்டா இப்ப நான் சொன்னதுதான் இதுவும். முதலாவது ஏ வந்து திறந்த நிலையிலும் பியும் திறந்த நிலையில் இருந்தா ஒளிர இல்லை. அதே போல ஏஇ திறந்த நிலையில பி மூடிய நிலையில இருந்த போதும் ஒளிர இல்லை. ஏ மூடிய நிலையிலும் பி திறந்த நிலையில் இருந்தாலும் மின்குமிழ் ஒளிர இல்லை. அதுக்கு பிறகு வந்து 2 மூடிய நிலையில் இருக்கும் போது மாத்திரமே அந்த மின்குமிழ் ஒளிர்ந்தது. இப்ப இந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இங்க தேவையானது என்னன்னா இந்த உண்மை அட்டவணை. அப்ப
இங்க நான் சொன்ன மாதிரி முன்னுக்கு சொன்ன மாதிரி இப்போ ஏ திறந்த நிலை பி திறந்த நிலை இருக்கும் பொழுது அதை வந்து நாங்கள் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்கொண்டா அந்த ரெண்டுமே திறந்த நிலை இருக்கும் பொழுது அது ஜீரோ தான். அதுக்கு பிறகு ஏ வந்து திறந்த நிலை இருக்கும்போது ஜீரோ, பி வந்து மூடி நிலை இருந்தது அப்போ ஒன்று, அப்பையும் மின்குமிழ் ஒளிர இல்லை, அப்போ வெளியீடு ஜீரோ தான். அதே போல ஏ வந்து ஒன்றாகவும் ஜீரோ ஒன்றாகவும் இருந்த நிலையிலும் மின்குமிழ் ஒளிர இல்லை, அப்பையும் ஜீரோ தான். கடைசி சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இரண்டு ஆளிகளும் மூடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே மின்குமிழ் ஒளிர்ந்தது. அப்ப அந்த நேரத்தில் மட்டும்தான் வெளியீடு ஒன்றாக காணப்பட்டது. அப்ப என் வாயில்ல வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு உள்ளீடுகளும் ஒன்றாக இருக்கும் போது மாத்திரமே வெளியீடு வந்து ஒன்றாக காணும். மிச்ச மூன்று சந்தர்ப்பங்களிலும் வெளியீடு ஜீரோவாகத்தான் காணப்படும். அதை நினைப்பு வச்சுக்கோங்க. அதே போல இதுல வந்து இதுல பூலியன் கோவை பூலியன் கோவைன்னு சொல்லுவாங்க. அந்த சமன்பாடு சமன்பாடு எப்படித்தான் வரும்? கியூ சமன் ஏ டாட் பி. இப்போ இது வந்து எண்ட் ஏ எண்ட் பின்னு தான் சொல்லுவாங்க. அதுல வந்து இப்ப நாங்க முன்னுக்கு பார்த்து சொல்லி இதுல வந்து 4 சந்தர்ப்பங்கள் இருங்கித்தானே. இந்த 4 சந்தர்ப்பங்கள் எப்படி வந்ததுண்டா ரெண்டு இதுல வந்து ரெண்டு ஏயும் பியும் தானே இருந்த ரெண்டு உள்ளீடு இருந்ததுன்னா அதுல ரெண்டு இரண்டாம் அடுக்கு, அப்ப 4 சந்தர்ப்பங்கள் வரும். அதாவது இந்த மாதிரி 4 சந்தர்ப்பங்கள் வரும். இப்ப இதுல இப்ப 3 உள்ளீடுகள் வந்ததுன்றா எப்படி வரும்ன்றா இரண்டின் மூன்றாம் அடுக்கு வந்ததுன்றா என்ன வரும்? எட்டு எட்டு சந்தர்ப்பங்கள் வரும். அது பின்னால பார்க்கலாம். இப்ப இதுல வந்து அதோட பூலியன் கோவை அதோட கோவை வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி கியூ சமன் ஏ அண்ட் பி இப்படி வரும். அதோட குறியீடு வந்து இந்த மாதிரி முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த குறியீடு இப்படிதான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி மூன்று உள்ளீடு வந்ததுண்டா அதுல பூலியன் கோவை வந்து இந்த மாதிரி ஏ என் பி என் சி இப்படி வரும். அத இந்த மாதிரி இது ரெண்டும் சமன். இதை இப்படியும் எழுதலாம். இதை தனியாக இரண்டு எண்ட் இதை போட்டு இதுல ரெண்டு உள்ளீடும், அதுக்கு பிறகு இந்த ரெண்டு உள்ளீடும் சேர்ந்து இங்க ஒரு வெளியீடு வரும். அடுத்து சியும் இங்க உள்ளீடா வரும். அந்த இதுல வந்து வந்து இங்க ஒரு வெளியீடு வரும். ரெண்டுமே ஒரே ஒன்று தான். ரெண்டும் எல்லா வகையிலும் சமனாக தான் காணும். அப்ப இந்த மாதிரி மூன்று உள்ளீடு வரை சொல்ல இதுல வந்து பூலியன் இல்ல அட்டவணை ட்ரூத் டேபிள். இதை சொல்ற ட்ரூத் டேபிள் உண்மை அட்டவணை. இந்த உண்மை அட்டவணை இப்ப என் வாயிலுக்கு இப்படித்தானே வந்து அதே போல இது வந்து இரண்டு உள்ளீடுகள் காணப்பட்ட நேரத்துல வந்தது. அப்ப மூன்று உள்ளீடுகள் காணப்படும் நேரத்துல எப்படி வரும்னு பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதை செய்யணும்டா பெஸ்ட்டுக்கு இப்ப ஏபிசின்னு இருக்குத்தானே. முதலாவது ஏஎன்பி எப்படி வரும்னு அதை பெஸ்ட்டுக்கு செய்யணும். ஏஎன்பி வந்து இப்ப ஏஎன்பியும் பார்த்தோம்னா 0 0. இப்ப ஏஎன்பி ஏயும் 0 பியும் 0 இருந்த சந்தர்ப்பத்துல அவுட்புட் என்ன வரும்? ஏஎன்பி 0 தான் வரும். அது மட்டும் அதே போல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா திரும்பியும் ரெண்டும் 0, இப்ப இதுலயும் 0 தான் வரும். இங்க வந்து 0 1 0வும் 1 0 1 வந்து என்ன வரும்? அப்ப 0 தான் வரும். அதே போல திருப்பி அதே தான் 0வும் திருப்பியும் 0 தான் வரும்.
திருப்பி 1 0, பி 0 தான் வரும். 1 0, திருப்பியும் 0 தான் வரும். கடைசியில் 1 1 வந்தால் மட்டுமே அதில் 1 வரும். இப்போ இதில் ஏ டாட் பி எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு இப்போ ஏ டாட் பி, ஏ அண்ட் பி எடுத்துட்டோம். இப்போ இது செய்கிறதுக்கு இந்த ஏ இதில் அவுட்புட்டும் வெளியீடையும் சிஏயும் இப்போ என் கேட்டுக்கு எப்படி வரும்னு பார்ப்போம். அப்போ 0 0 வந்தால் திரும்ப பார்க்கணும். 0 0 வந்தால் 0 தான் வரப்போகுது. திரும்ப பார்த்தீங்கன்னா 1 0 வந்தாலும் 0 தான். 0 0ல் வந்தால் 0 தான். 1 0 வந்தால் 0 தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒன்று, இது 0 0, 1 0, 0 1, இதில் மட்டும்தான் 1 1 வருது. அப்போ இதுக்கு மட்டும்தாமே 1 வரும். எல்லாமே 0 தான் வரும். ஓகே. விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேட்டுக்கு போவோம். ஓ கேட், ஓ வாயில். இதுலேயும் என் கேட் மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசம். இதில் வந்து இது குறியீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கு குறியீடு. அதுலேயும் 4 சந்தர்ப்பங்கள், 2 உள்ளீடுகள் இருக்கும் பொழுது வந்து 4 சந்தர்ப்பங்கள் அதுலேயும் காணும். அதை விளங்குறதுக்கும் இந்த மின் சுற்றுக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இதுலேயும் வந்து இப்போ இதுலேயும் ஒரு பெட்ரி இருக்குது, 2 சுவிட்ச் மீன் ஆள் இருக்குது, அதே போல் ஒரு மெயின் கோமில் இருக்குது. இப்போ இதில் வந்து இரண்டுமே ஏயும் பி, முன்னுக்கு சொன்ன மாதிரி ஏயும் பியும் திறந்திருக்கும் பொழுது இங்கே மின்கோமில் ஒளிராது. அப்போ ஏயும் திறந்திருக்கிற நேரம் வெயிட் 1 மினிட்டா. அப்போ இங்கே ரெண்டு ரெண்டு ஆளியும் திறக்கப்பட்டிருக்கு, ஏயும் பியும். அப்போ மின்குமிழ் ஒளிராது. அப்போ ஏயும் பியும், இங்கே ஏயும் 0, பியும் 0. அப்போ மின்குமிழ் ஒளிர இல்லை. அப்போ அந்த கியூவும் 0 தான். அடுத்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஏ ஆளி வந்து திறக்கப்பட்டிருக்குது, பி வந்து மூடப்பட்டிருக்கு. இப்போ இது மூடப்பட்டிருக்கிற நேரம் மின்சாரம் இதால் இந்த மின்கோமிலுக்கு வந்து தொடர்ந்து ஒரு முழுமையான சுற்றாக செல்வதால் இந்த மின்கோமில் ஒளிரும். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ வந்து திறந்துக்கிறதால ஏ வந்து 0 எடுத்துக்கொள்வோம், பி வந்து 1. இப்போ மின்கோமில் ஒளிர்ந்ததால இது வந்து 1. அதே போல் இப்போ அடுத்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி இது மாறி மாறி நடக்குது. பி வந்து திறந்திருக்கிற நேரத்தில் ஏ வந்து மூடி இருக்குது. இந்த சந்தர்ப்பத்திலையும் ஏ வந்து மூடிக்கிறதால அது வந்து 1 எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பி வந்து திறந்திக்கிறதால அது வந்து 0. அப்போ இங்கேயும் மின்குமிழ் இதன் மூலம் மின்சாரம் வந்து இது மின்குமிழ் ஒளிரும். இங்கேயும் வந்து Q வந்து 1ஆக காணப்படும். அதே போல் இந்த கடைசியை பார்த்து இது
படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இரண்டு மூடப்பட்டு இருக்கிறதால ஏஎம் ஒன்று பிஎம் ஒன்று. அப்ப மீன் குமிழ் ஒளிரும். இது இதால வரும், இல்லாட்டி இதால மின்சாரம் சென்று அது ஒளிரக்கூடியதாக இருக்கும். இப்ப இதே விஷயத்தை தான் இங்க போட்டிக்கணும். திறந்த நிலை ரெண்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரெண்டும் திறந்த நிலைக்கு ஒளிர இல்லை. அப்ப அதுக்கு பிறகு வந்து ஒன்று திறந்த நிலையில ஒன்று மூடிய நிலையில் இருந்தாலும் குறைந்தது ஏதாவது ஒன்று மூடிய நிலையில் இருந்தால் மின் கோமில் ஒளிரக்கூடியதாக இருக்கும். இங்க வந்து ரெண்டுமே திறந்த நிலை இருந்தால் மட்டுமே மின் கோமில் ஒளிராது. அப்ப இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அதே விடயம். இங்க வந்து ஆளி ரெண்டுமே திறந்துகிறது வந்து இங்க சைபராக அந்த போடப்பட்டிருக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல வந்து 0. இதுல வந்து ஏ வந்து திறக்கப்பட்டும் பி வந்து மூடப்பட்டும் இருக்கு. அதே போல இதுவும் அதே போல இருக்கு. அதுக்கு பிறகு கடைசியில பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மூடப்பட்டிருக்கு. அப்ப இங்க வந்து முக்கியமா நீங்க ஆஹ், நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய என்னடா, இந்த ஓ கேட்ல வந்து ஆஹ், இரண்டுமே 0வாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் மட்டுமே இந்த வெளியீடு வந்து சைபராக காணப்படும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று இருந்தாலும் அது வந்து வெளியீடு வந்து அங்க ஒன்றாகத்தான் காணப்படும். இது நினைப்பு வச்சுக்கணும். அப்ப இதுல வந்து அதே போல வந்து இதுக்கு எண்ட் ஃபைல்ல வந்து எண்ட் டாட் போட்ட மாதிரி இங்க வந்து பிளஸ் அதுல கோவை வந்து ஏ பிளஸ் பி. ஆனா அது பிளஸ்ன்னு சொல்றேன் இல்லை. அப்ப இங்க வந்து இதை நாங்க என்னன்னு சொல்லலாம்ன்றா ஏ அல்லது பி, ஏஓபி இப்படித்தான் இதை சொல்லணும். இது வந்து மெட்ஸில் படிச்ச பிளஸ், அந்த பிளஸ் இல்லை. இது வந்து அல்லது சொல்றதுக்கு தான் இந்த குறியீடு பயன்படுத்தப்படுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது அட்சத கணித கோவை. அது இப்ப நம்மளுக்கு சொன்ன மாதிரி கியூ சமன் ஏ ஓ பி அல்லது ஏ அல்லது பி. அடுத்தது குறியீடு வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த குறியீடை நினைப்பு வச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து உங்களோட புக்ல வந்து இதுக்கு எப்படி பூலியன் கோவை எப்படி வரும்னு கேட்டிருந்தாங்க. இப்ப 3 இன்புட் வரும் பொழுது அப்ப இதுல வந்து ஏ ஓ பி மாதிரி, அதுக்கு பிறகு ஓ சி கியூ சமன் ஏ ஓ பி ஓ சி இடையில அந்த பிளஸ் சைன் வரும். அதான் இது பூலியன் கோவை வரும். அதுக்கு பிறகு இதுல இந்த ஓகேட்ட மூணு மூணு இன்புட் வரும் பொழுது எவ்வாறு அவுட்புட் வரும் புக்ல கேட்கப்பட்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நாங்க பார்ப்போம். இதுல வந்து பெஸ்ட்டுக்கு முன்னுக்கு அதை எண்ட் கேட் செஞ்ச மாதிரி தான் இது வந்து பெஸ்ட்டுக்கு நாங்க பார்க்கணும். ஏஓபியும் ஏஓபி என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ ஓ கேட்டுக்கு பார்த்தோன்னு சொன்னா இப்போ இதுல என்ன வரும், 0 0 வந்தா மட்டும் சைபர் வரும். மிச்சம் எங்கேயாச்சும் ஒரு ஒன்று இருந்தாலும் அங்க ஒன்று தான் வரும். அப்ப இந்த இதுல வந்து ரெண்டு 0 இருக்கிறது வந்து இது ரெண்டுலையும் 0 இருக்கு. ரெண்டு 0ண்டா 0 வரும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா மிச்சது எல்லாத்துலேயும் 0 1 0 1 1 0 1 0, அதுக்கு பிறகு 1 1 1. இப்போ இங்க எல்லாமே ஒன்று தான் வரும். ஒன்று தான் வரும்.
அதே போல் இப்போ ஏஓபி எடுத்துட்டோம். இப்போ ஏஓபியும் சிக்கும் சிஓ ஏஓபி இது ரெண்டுக்கும் இப்போ பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து 0 0 இருக்கிறதுக்கு மட்டுமே 0 வரும். மற்றபடி எங்கேயும் ஒரு இடத்துல ஒன்று இருந்தால் ஒன்றோ ஒரு முறை ஒன்றோ இல்லை 2 முறை ஒன்று இருந்தாலுமே எல்லாமே ஒன்று தான் வரும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது வந்து நொட் கேட். இது வந்து எப்படின்னா உள்ளீடு செய்யப்படுற நாங்கள் உள்ளீடு செய்யப்படுற இலக்கத்திட நிரப்பி எப்படியும் அங்கே 0 அல்லது 1 தான் அங்கே வழங்கப்படும். ஆகவே அதில் நிரப்பி தான் வந்து வெளியீடாக உள்ளீடு நிரப்பி வந்து வெளியீடாக காணப்படும். அதாவது நிரப்பின்றா 0 0 உள்ளீடாக வழங்குனா நிரப்பி அதில் நிரப்பி வந்து 1 வெளியீடு வந்து 1 ஆகவும் 1 உள்ளீடாக வழங்கினாண்டா 0 வெளியீடாகவும் காணப்படும். அதுக்கு இந்த மின்சுற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மின்சுற்று திறந்திக்கிற நேரம் என்ன? A = 0. A = 0 வைக்கிற நேரம் மின்குமிழ் ஒளிரும். அப்போ Q= 1 காணப்படும். மூடிக்கிற நேரம் என்ன செய்யும்? இந்த திறந்திக்கிற நேரம் வந்து மின் கரண்ட் இதால் பெய்து மின்குமிழ் ஒளிரும். இந்த ஆளிய மூடினாண்டா 1 A வந்து 1 மூடினோம்டா அந்த கரண்ட் வந்து இதனால போய் இந்த ரெசிஸ்டர்னால இதால போய் இப்படி வர்றதால இந்த மின்குமிழுக்கு மின்சாரம் செல்லாது, ஆக ஒளிராது. ஆகவே Q= இங்க வந்து Q= 0 காணப்படும். அப்போ இந்த நொட் வாயில்ட உண்மை அட்டவணை இப்படித்தான் வரும். A வந்து 0 ஆகும் இருக்க நேரம் வெளியீடு வந்து 1 ஆகவும் A வந்து 1 இருக்க நேரம் வெளியீடு வந்து 0 ஆகவும் காணப்படும். இதில் வந்து அச்சர கணித கோவை வந்து Q= A பார்னு தான் வரும். இதில் குறியீடு வந்து இப்படி இருக்கு. இதில் முக்கோணம் இதில் ஒரு ரவுண்டு சின்ன. இப்போ நாங்கள் பார்த்தது வந்து பேசிக் அடிப்படை தர்க்க வாயில் தான் பார்த்தோம். அடுத்தது பார்க்குறது வந்து இப்போ இது கூட்டு தர்க்க வாயில், காம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ். இப்போ இந்த கூட்டு தர்க்க வாயில்கள் வந்து இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் அவன், மொபைல் ஃபோன், மாடர்ன் டெலிவிஷன், டிஜிட்டல் கூலர், ஏர் கண்டிஷன் எல்லாத்துலேயும் வந்து இந்த கூட்டுத்தர்க்க வாயில்கள் உள்ள பயன்படுத்தப்படுது. அது எப்படி இலத்திரனில் அதில் இருக்கிற இலத்திரன் சுற்றுக்களில் வந்து இந்த கூட்டுத்தர்க்க வாயில்கள் பயன்படுத்தப்பட்டு தான் அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடைபெறுது. அப்போ இந்த கூட்டுத்தர்க்க வாயில்கள் எப்படி உருவாக்கப்படுதுன்னா நாங்கள் இதுக்கு முன்னுக்கு படித்த அடிப்படை தர்க்க வாயில்கள் இணைச்சு தான் கூட்டுத்தர்க்க வாயில்கள் உருவாக்கப்படுது. இப்போ அதில் 2 வகையான கூட்டுத்தர்க்க வாயில்களை பார்ப்போம். முதலாவது அதில் வந்து நோ ஓட ஓ கேட்ஸ் படிக்கணும். ஓ கேட்ஸோட அதுக்கு எதிரானது. இப்போ அது வந்து நோ கேட்ஸ். அப்போ இதில் குறியீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ கேட்டுக்கு தானே ஓ கேட்ஸோட நொட் கேட் சேர்த்தா இந்த நோ கேட் வருது. ஓ ஓ கேட்டோட நொட் கேட்டை சேர்த்தா நோ கேட் வருது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஓ
ஓ கேட்டோட வெளியீடு தான் ஏஓபி. அப்போ அதில் ஒரு நொட்டை சேர்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏஓபிக்கு பார் போடணும். பார் போட்டால் வந்து அது நோ. இதில் தர்க்க சுட்டு இப்படி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோடனே இதுக்கு பதிலாக இந்த நொட்டுக்கு பதிலாக நாங்கள் வந்து இதில் உள்ள அந்த சிறிய ஒரு வட்டம் இருக்குது அதை மட்டும் சேர்த்து விட்டா அது வந்து அதில் குறியீடாகும். அதாவது நோர் கேட்டுற குறியீடு எப்படி இருக்கும். அதில் பூலியன் கோவை வந்து இந்த மாதிரி ஏஓபி பார் வரும். இப்போ எங்கே எப்படி எப்படி இது வரும்னு சொன்னால் ஓருட எது ஓரில் வந்து ஒன்று இருந்ததுன்னா இங்கே ஜீரோ, ஜீரோ இருந்தால் ஒன்று. அப்போ இங்கே ஓ கேட் தெரியுதுதானே உங்களுக்கு. ஓ கேட் ஓ கேட் இப்படி இருக்குது இந்த இதில் போட்ட மாதிரி. அப்போ ஓ கேட்டில் வந்து இப்போ திருப்பி அதை முன்னுக்கு சொல்லிக்கிறேன் நானே. ஓ கேட்டில் வந்து ஜீரோ, ரெண்டுமே ஜீரோ இருந்தால் ஜீரோ. மற்றபடி எல்லாம் ஏதாவது ஒன்றாக இருந்தாலும் ஒன்று தான் வரும். அப்போ எங்கே இதில் வெளியிட பார்த்தீங்கன்னா இப்போ 0 1 1 1. ஆகவே இப்போ வந்து அதை வந்து நோர் வாயில மாத்திரண்டா அது வந்து மாறி 0 வந்தால் 1 வரும், 1 வந்தால் 0 வரும். அப்போ அதுக்கு பிறகு இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக அதில் ட்ரூத் டேபிள், நோரோட ட்ரூத் டேபிள் அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் அந்த பேசிக் தர்க்க வாயில் ரெண்டு ஓரும் எண்டும் எண்டும் நொட்டும் அதையும் நினைப்பு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த நோரை செய்யக்கூடாது. நோரையும் அடுத்தது வந்து நேண்டு வரும். நேண்டையும் அந்த பேசிக் நினைப்பு இருந்ததுன்னா அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நேண்ட் நுழைவாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து அது எப்படின்னா எண்டும் எண்ட் நுழைவாயிலும் நொட் வாயிலும் இணைந்து இணைஞ்சிருந்தா வந்து அது வந்து நேண்ட் வாயிலாக வரும். இதுவும் ஓர் வாயில் மாதிரி. இங்கே வந்து எண்ட் ஏ அண்ட் பி அதுக்கு வந்து அது வந்து நேண்டாக மாறும் பொழுது அதுக்கு மேலே ஏ ஏ அண்ட் பிக்கு மேலே பார் போட்டால் அது அது வந்து நேண்ட் வாயில்ட பூலியன் கோவையாக காணப்படும். அதே வேளை இதில் குறியீடு வந்து இதில் இந்த நொட்டுட இந்த வட்டம் இங்கே வரும். வந்த உடனே அது வந்து நேண்ட் வாயிலாக மாறும். இதில் உண்மை அட்டவணையும் வந்து இதே போல எண்ட் வாயில்ட எதிராக காணப்படும். எண்ட் வாயிலில் இதில் வந்து எண்ட் வாயிலில் முதல் சொன்ன மாதிரி எண்ட் வாயிலில் வந்து ஒன்று ரெண்டுமே ஒன்று வந்தால் தான் மட்டுமே ஒன்று வரும். அப்போ மிச்சதெல்லாம் ஜீரோ. அப்போ இங்கே வந்து 0 0 1 மாதிரி இங்கே 0 வந்தால் 1, 1 வந்தால் 0. அவ்வளோதான் இதில் உள்ளது. உங்களுக்கு எண்ட் வாயில் தெரிஞ்சதுண்டா நேண்ட் வாயிலும் செய்யலாம். அதே போல் ஓர் வாயில் ஓ வாயில் கேட் நினைப்பீங்கன்னா உங்களுக்கு நோ வாயில செஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன பாடம் தான். அதில் வந்து பின்னுக்கு இதில் கொஞ்சம் அதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்குது பூலியன் கோவையுடன் தொடர்பான தர்க்க சுட்டுக்களை நிர்மாணிக்க கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலான அதை வந்து நான் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்தது இப்போ வந்து நாங்கள் பாஸ்ட் பேப்பர் எம்சிக்யூ கொஞ்சம் பார்ப்போம்.
இது வந்து இது வந்து உங்களுக்கு இப்போ ஏலவெல்ல எல்லாம் கலந்துருக்குது. இதுல வந்து ஜிஐடி ஏலவெல் மாணவர்களுக்கு நடக்கும் ஜிஐடி எக்ஸாம் உங்களோட கடைசி ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னுக்கே வருஷத்துக்கு முன்னுக்கு நடக்கும். கம்ப்யூட்டர் ஐசிடி சம்பந்தமான எக்ஸாம். அதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இது. 2005ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கீழ்வரும் உண்மை அட்டவணைக்கு உரிய அதுக்கு முந்தி என்னமாச்சும் இதுல டவுட் இருக்குதா? ஏற்கனவே ஸ்கூல்ல படிச்சிட்டீங்களோ தெரியாது. கதைக்கிறாச்சு விளங்குதா? ஒரு ஆள் சொல்லுங்க சும்மா. ஓகே. நான் பார்க்குறேன் பாஸ் பேப்பரை. இதுல வந்து முதலாவது கேள்வி வந்து கீழ்வரும் உண்மை அட்டவணைக்குரிய தர்க்க சுற்று எது? இப்ப இதுல உண்மை அட்டவணை தந்துட்டு தர்க்க சுற்று கேட்டுக்கிறாங்க. இப்ப எங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது இன்புட் 1 இன்புட் 2 சொல்லிக்கிறாங்க. நாங்கள் ஏபி பார்த்தோம். அதுல வந்து இப்ப ஆஹ், ரெண்டுமே ஜீரோவா இருக்கிறதுனால 1 இருக்குது. மிச்சம் 1 வந்ததுல எங்கேயாச்சும் ஜீரோவா இருக்குது. இப்போ இது வந்து நாங்கள் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன எந்த கேட் மாதிரி இருக்குது? ஓர் கேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓர் கேட்ல எப்படி என்றால் 0 0 வந்தா 0 வரும். ஏதாவது 1 வந்ததுண்டா 1 வரும். இங்க வந்து இப்படி மாறி இருக்கு. அப்போ இது ஓர் கேட் இல்லை, இது வந்து நோ கேட். ஓகே, இது வந்து நோ கேட். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா இலக்கு தர்க்கத்தில் மேற்குறித்த ஏபி ஆகிய குறியீடுகள் வாய்குறிக்கும் படலைகள் முறை. இது வந்து ஓலவெல் எம்சிக்யூ தான். இது வந்து லேஸ் நேரடியாக கேட்டுக்கிறாங்க. ஏ வந்து என்ன? ஏ வந்து நோட். ஏ வந்து நோட், பி வந்து ஓ. ஏ வந்து நோ, நோ இல்லை. ஏ வந்து நோட் அண்ட் ஓ. அவ்வளவு. அடுத்தது பார்ப்போம். கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இதுவும் எம்சிக்யூ ஓலவெல் ஃபைனல் எக்ஸாம்ல வந்து கேள்வி. இது அப்புறம் முன்னுக்கு பார்த்த கேள்வி மாதிரி தான். ஏபி என்னும் இரு உள்ளீடுகளையும் வரி விளைவு எஃப்ஐயும் உடைய ஒரு குறித்த தருக்கப்படலை. அதாவது ஏபி இன்புட், எஃப் வந்து அவுட்புட் வெளியீடு, ஏபி உள்ளீடு, எஃப் வந்து வெளியீடு. குறித்த தர்க்கப்படலின் மெய்நிலை அட்டவணை இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த தர்க்கப்படலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுல பார்த்தோன்னு சொன்னா ஏபி ஃபர்ஸ்ட்டுக்கு 0 இருக்கிற நேரம் வந்து அவுட்புட் 0 இருக்குது. ஒன்று ஏதாச்சும்
ரெண்டுமே இன்புட் ஒன்றாக இருக்கிற நேரம் மட்டுமே அவுட்புட் ஒன்றாக இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு ஜீரோ இருந்ததுண்டா வந்து அவுட்புட் ஜீரோவாக இருக்குது. அப்போ இது வந்து என்ன கேட்? நேராக கேட்டுக்கிறது என் கேட். அதே போல் அடுத்த கேள்வியில் வந்து உருவில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றின் தொழிற்பாட்டை வரையறுப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய இலக்க தர்க்க வாயில் பின்வருவர்கள் எது? இது நேரடியாக நாங்கள் முன்னுக்கு படித்த ஃபஸ்ட்டு படித்த ஃபஸ்ட்டுக்கு படித்தது என் கேட் தானே. என் கேட்டில் தான் இந்த மாதிரி ஒரு சுற்றை வச்சு நாங்கள் பார்த்தோம். இப்போ இதில் வந்து என் கேட் எப்படி வரும்? இது முதலாவது இது வந்து ஓ கேட், இது நோ கேட், இதுதான் என் கேட், இது நேன் கேட். அப்போ இது வந்து என் கேட் தான் வந்து. ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. அடுத்த அடுத்த கேள்வி பார்ப்போம். இங்க வந்து நேரடியாக கேட்டுக்கிறாங்க. மேற்படி தர்க்க வாயில்களை பயன்படுத்தி நேன் தெருக்க வாயில் ஒன்றை உருவாக்கப்பட்டிருப்பதை காட்டுவது பின்வருவர்கள் எது? அப்ப இது வந்து என் கேட், இது வந்து நொட் கேட். அப்ப எண்டையும் நொட்டையும் பயன்படுத்தி நேன் கேட். இதுல நேன் கேட் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இது வந்து வராது, இதுவும் வராது. இது ரெண்டுமே இங்க முன்னுக்கு இன்புட்லயே நொட்டை போட்டதால வராது. இங்கேதான் வரும். இங்க அவுட்புட்டுக்கு தாங்க வந்து நொட்டு வரும். இங்க வந்து மூணாவது கொடுத்தாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவில் தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றின் வருவிளைவு, வருவிளைவு அவுட்புட் ஒன்று எனின் ஏபி ஆகியவற்றின் பெருமானங்கள் என்னன்னு கேட்கலாம். இது என்ன கேட்? இங்க போட்டிக்கிறது வந்து
என் கேட்ல ஒன்று வரணும்டா இன்புட் என்ன வரணும்? என் கேட்ல ஒன்று வரணும்டா இன்புட் வந்து ரெண்டுமே ஏயும் பியும் ரெண்டுமே ஒன்றாக தான் வரும். இப்ப ஏ இன்புட், அதாவது ஏ வந்து இந்த நொட்டை தாண்டி தான் இங்க போகும். ஆகவே ஏ வந்து ஒன்றாக வரண்டா இங்கன இந்த நொட்டை தாண்டி ஒன்றாக வரண்டா இங்க வந்து ஏ வந்து 0வா இருந்தா தான் இந்த நொட்டை தாண்டி இங்கன வர சொல்ல அது வந்து ஒன்றாக வரும். அப்ப இங்க வந்து ஏ வந்து 0வாக தான் வரும். இப்ப ஏ வந்து 0வா இருக்கிறது வந்து இங்க இருக்கு. இதுலயும் இதுலயும் தான் ஏ 0 அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பியும் ஒன்றா இருக்கும். அப்பதான் இங்க 0 வந்து இங்க போய் இது ஒன்றா வரும். இங்க பி ஒன்றா இருந்தா ஒன்று ஒன்றும் என் கேட்ல வந்து ஒன்றா வரும். அப்ப பி வந்து ஒன்று, ஏ வந்து 0. இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் தனது காலை உணவிற்காக பருப்பு கறியுடன் உண்பதற்கு இடியப்பத்தையோ பானையோ தேர்ந்தெடுக்கலாம். இக்காட்சியை பின்வரும் தருக்கு செய்பணிகளில் எது சரியாக வகை குறிக்கின்றது? இங்க வந்து பருப்பு, காலை உணவு பருப்பு, பருப்பும் இப்ப என்ன பருப்பு அண்ட் அப்ப முதலாவது பருப்பு அண்ட் அதுக்கு பிறகு வந்து இடியப்பத்தை பானையோ, அது வந்து இடியப்பம் அல்லது பானை. அப்ப அது ஓ. பருப்பும், அப்ப முதலாவது வந்து பருப்பு அண்ட், அப்ப எண்ட் வருது. முதலாவது எண்ட்ல தான் ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஓல ஆரம்பிக்கிறது ரெண்டும் வராது. எண்ட்ல ஆரம்பிக்கிறது ரெண்டும் இருக்குது. எண்டுக்கு பிறகு என்ன? இடியப்பம் ஓ அல்லது ஓ பான். அப்ப ரெண்டாவது வந்து ஓ. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என் அல்லது ஓ, அடுத்தது ஓ. முதலாவது அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது. வர்த்தகர் ஒருவர் 3 உருப்படிகள் கொண்ட ஒரு பொதியை 75க்கு விற்கிறார். இப்பொதியில் ஒரு கோப்பை, பீரிசு ஆகியன உள்ளன. நுகர்வோர் 3ஆம் உருப்படியான ஒரு பீங்கானை அல்லது ஒரு தட்டை தேர்ந்தெடுக்கலாம். மேற்குறித்த நிகழ்ச்சியை வகை குறிக்கும் பூலியன் கோவை பின்வருவனற்றுள் யாது? இதுவும் போலவர் 2011ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோப்பை பீரிசு. அப்ப கோப்பையும் பீரிசும் ஏபி ஏஎன்பி ஏஎன்பியோட அப்ப இன்னொரு என் வரும். ஏஎன்பி அண்ட் சி அல்லது டி, சிஓடி. ஏஎன்பி அண்ட் சிஓடி. இப்ப இந்த ஒரு மூணாவது பாருங்க. ஏஎன்பி கோப்பையும் பீரிசும், அதோட என் தானே, அதோட சிஓடி அதாவது பீங்கான் அல்லது தட்டை. ஓகே. ப்ரெசன்டேஷன்ல நான் இவ்வளோ தான் கேள்வி போட்டுக்கிறேன்.
1 மினிட் வெயிட் பண்ணுங்களா. இந்த கேள்வி 23ஆம் கேள்வியை பாருங்க. தரப்பட்டுள்ள தருக்கச் சுற்றின் இறுதி வரி விளைவானது D ஆனது 1 எனில் பின்வருவனவற்றில் A, B, C எனும் உள்ளீடுகளை பெருமானங்களை முறையே வகை குறிக்கின்றது. இப்ப இதுல வந்து D வந்து இங்க கடைசி அவுட்புட் வந்து 1ண்டா, இப்ப இதுல வர அவுட்புட் என்ன வரும்? இது வந்து நோட் தானே. அப்ப இந்த அவுட்புட் வந்து 0வா தான் இருக்கு. இது என் கேட்ல 0வா இருக்கு. அப்ப என் கேட்ல வந்து 0 வரதுக்கு என்ன இன்புட் எல்லாம் ஆயிடும்? என் கேட்ல 0 வரதுக்கு 3 வகையான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதாவது 2 மிஸ் 0வா இருக்கலாம், 0 1 இல்லாட்டி 1 0வா இருக்கலாம். இப்ப விடையை பார்த்துன்னு சொன்னா ஆஹ், விடையை பார்த்துன்னு சொன்னா முதலாவது விடை வந்து எல்லாமே ஒன்றா இருக்கு. ஒன்றா இருந்து இப்ப C ஒன்று, இதுல வந்து O கேட்ல ரெண்டும் ஒன்று. இப்போ O கேட்ல வந்து ஏயும் பியும் வந்து O கேட்ல ஒன்னா இருந்துட்டா என்ன ஒரு விடை? விடை ஒன்று. அவுட்புட் வந்து ஒன்று. அப்ப இங்க ஒன்று ஒன்று வந்ததுண்டா
என் கேட்ல ஒன்று ஒன்று வந்ததுண்டா என்ன வரும்? ஒன்று தான் வரும். அப்ப இந்த விட வராது. அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விடையில வந்து A1 B0. சி வந்து 1. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயும் ஓ கேட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா 1 0 இருந்தா என்ன வரும்? 1 வரும். அப்பயும் 1 1 தான் வரும். அப்ப எங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ், அதுவும் வராது. அப்ப அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா மூணாவதுல ஏ வந்து 0, பி வந்து 1, சி வந்து 0. இப்போ எங்க ஓ கேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா 1 0 வந்து என்ன ஓ கேட்ல வந்து என்ன வரும்? 1 வரும். 0 இங்க வந்து 0 இருக்குது. அப்ப 1 0 வந்து என் கேட்ல 0 வரும். அப்ப இந்த விட மூணாவது விட சரியான விடை. இதுல இருக்கிற பாஸ்ட் பேப்பர் கேள்வியும் இந்த மிச்சத்தையும் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல கொஞ்சம் மிச்சம் நோட்ஸும் படிக்க இருக்குது. அதையும் மிச்சம் பாஸ்ட் பேப்பர் கேள்விகளையும் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த ஃப்ரைடே வைக்கலாம்னு பார்க்குறேன், 4ஆம் தேதி ஜூலை. ஆஹ் விளங்கி இருந்தா ஜாயின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.